வணக்கம். இன்னைக்கு நீங்கள் நம்ப முடியாத ஒரு விஷயம், ஒரு டாபிக் பற்றி பேச போகிறோம். என்னன்னா, நாம் எல்லாரும் வாழ்கிறது, நம்ம வாழ்கிற வாழ்க்கைன்னு தான் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அதான் இல்லை. என்னென்னா, நாம் போடுற சோப்பு எப்படி இருக்கணும், போடுற சட்டை என்ன பிராண்டாக இருக்கணும், போடுற செருப்பு என்ன பிராண்டாக இருக்கணும், பல்லு விளக்குற பேஸ்ட் என்ன பிராண்டாக இருக்கணும், சென்ட்டு பாட்டிலு இதெல்லாமே, கட்டுற வாட்சி எல்லாமே என்னென்ன பிராண்டாக இருக்கணும்னு கார்பரேட் நிறுவனம், விளம்பரம் பண்ணுற நிறுவனம் தான் விளம்பரத்தின் மூலயமா நம்மகிட்ட சொல்லி நம்ம வாழ்க்கையவே அவங்க டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. எருவா மாட்டி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, செம்ம ஃபேமஸ். அதுவும் லட்சக்கணக்கில் சேல்ஸ் ஆச்சு. அதே மாதிரி பேரன் லவ்லி இன்னும் விற்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 15 வருஷமும் விற்பாங்க. ஆனால் ஆப்பிரிக்காவில் விற்க மாட்டாங்க. எல்லாம் கருகருன்னு தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு பாக்கெட் கூட அங்கே விற்க மாட்டாங்க. இங்கே நம்ம ஊரில் நல்ல மார்க்கெட் இருக்குது. எதை சேல்ஸ் பண்ணாலும், எதை விளம்பரம் பண்ணாலும் ஈஸியாக விற்றுடலாம். நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்கள் செல்ஃபோன் மூலியமா என்னென்ன பொருள் நமக்கு தேவையில்லையோ, அன்றாட வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் ஈஸியாக ஃபோன் மூலியமாக சேல்ஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் தேவையான தக்காளி, கத்திரிக்காய்லாம் இன்றைக்கும் தெருவில் கிடைக்குது. நல்ல டாப் கிளாஸ் செருப்பு அப்படியே ஷோரூமில் இருக்கும். செருப்பு வாங்கி போட்டுட்டு வீட்டுக்கு போவோம். தக்காளி ரோட்டில் கிடக்கு, அதையும் வாங்கி வீட்டுக்கு போவோம். பேரம் பேசி வாங்கிட்டு செருப்பை வாசலுக்கு வெளியில கழட்டி விட்டுருவோம். உள்ளே கொண்டு போய் அந்த தக்காளி ரோட்டில் தக்காளி எடுத்து சமைச்சு சாப்பிடுவோம். நல்ல அற்புதமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதை மாற்ற முடியுமான்னு கேட்டால் முடியும். கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுத்தும். என்னென்னா, அமேசானில் நான் செல்லராக இருக்கிறேன். 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் சேல்ஸ் பண்ணாலும் ஒரு 30,000 ரூபாய் தான் லாபம் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு ஃபோனு நீங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு ஃபோனை நீங்கள் வாங்கினீங்கன்னா 9,950 ரூபாய்க்கு உங்களுக்கு, 9,500 ரூபாய்க்கு உங்களுக்கு வரும். 500 ரூபாய் உங்களுக்கு லாபம். ஆனால் அமேசானுக்கு டெலிவரி சார்ஜ், ஃபீஸு, டேக்ஸ் இதெல்லாம் கட்டினது போக உங்களுக்கு மிஞ்சி போனால் ஒரு 45 ரூபா 55 ரூபா கிடைக்கும். பல்காக விற்கிறதுனால இது செட் ஆகுது. எல்லாரும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதையே நான் சொல்கிறேன் பார்த்துங்க. நான் ஒரு செல்லரு 10,000 ரூபாய்க்கு அமேசானில் விற்று அமேசானுக்கு 400 ரூபா நான் கொடுக்குறதுக்கு பேசாமல் 9,900 ரூபாய்க்கு நம்ம பப்ளிக்கு, நம்ம சுற்றி இருக்கிற மக்களுக்கு நம்ம விற்றுட்டு போகலாம். ஆனால் இது பெரும்பாலும் யாரும் செய்யறதில்லை. ஏன்? அவன் விளம்பரத்தின் மூலயமா அவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுட்டான். அதனால் ஓரளவுக்கு நீங்கள் லோக்கலில் உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நியாயமான விலையில் கொடுங்க. நம்ம பப்பி மொபைல் மாதிரி நாமளும் வளருவோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் வளரணும். தேங்க்யூ.